தாய் வீடு ஜூலை 2026. பேன் பார்ப்போம். எழுதியவர் பஞ்சகல்யாணி. வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. பகவதியக்கா வீட்டு தலைவாசற் பக்கம் ஒரு பெரிய வேம்பு கிளை பரப்பி நின்றது. அதற்கு பகவதியக்காவின் வயது இருக்கும். நிசா புயல், டிட்வா புயல் எல்லாம் கடந்து பாரி விழாமல் உரமாகவே நிமிர்ந்து நின்றது. சித்திரை கடைசி குயில்கள் அலை அலையாய் கூவிக்கொண்டிருந்தன. முட்டையிடும் காலமோ என்னவோ குக்குருவான்களும் ஏட்டிக்கு போட்டி கத்திக்கொண்டிருந்தன. அளவான காற்று, வேப்பம்பூக்கள் சொரிந்து கொண்டிருந்தன. வேப்பம்பூ வாசம் மனதிற்கு தெம்பை தந்து கொண்டிருந்தது. சில வருடங்களுக்கு முன்பு வரையும் பகவதியக்கா நெல்லு காய விடுற பெரிய பாயை விரித்து வேப்பம்பூ சேர்த்து காய விட்டு வடகம் செய்கிறவ. உளுந்து கொஞ்சம் கூட போடுறதாலோ என்னவோ அவவின்ற வடகத்திற்கு பெரிய கிராக்கி. நல்ல ருசி. பகவதியக்கா சின்னனாயிருந்த காலத்தில் 2 சோனகர்கள் உரப்பைகளோடு மரத்தில் ஏறி பூக்களை முறிச்செடுப்பினான். காசும் கொடுப்பினம். இப்ப கொஞ்சம் அவவுக்கு ஏலாது. அப்ப வடகத்தை நிப்பாட்டிட்டா. பின்னேரம் வெயில் தனிய சுற்றிய பெண்கள் எல்லாம் பகவதியக்கா வீட்டு முற்றத்து வேப்ப மரத்தடியில் குந்துவினான். சிலர் கையில இழைச்ச குறை நீத்துப்பட்டி கொணந்து இழைச்சு கொண்டே கதைப்பினான். சிலர் சீலைக்கரை மடிச்சு தைத்தபடி கதைப்பினான். ஒரு கைவேலையும் இல்லாமல் கதைகளை மட்டும் காவிக்கொண்டு வந்திருப்பினான். இப்படி பலவாறாக ஊர்கதைகள், வம்பு தும்புகள் எல்லாம் சங்கீத மொழியில கதைப்பினான். அந்த பொட்டுக்காரண்ட பொஞ்சாதி ஓடுகாலின்ற மகள் என்பது போலவும் கதைகள் போகும். பகவதியக்கா எல்லாருக்கும் சாயத்தண்ணி பெனங்கட்டியோட கொடுப்பா. வாரவை யாரும் வீட்டில் பலகாரம் சுட்டால் கொஞ்சம் சுத்தி கொண்டு வருவினாம். பகவதியக்காட்ட விசேஷமாக பேன் பார்க்க வார கூட்டம் ஒன்று இருந்தது. இப்ப பகவதியக்காக்கு கன நேரம் குந்தி இருக்கலாது. அப்ப வார பெண்டுகள்தான் ஆளாளுக்கு மாறி மாறி பேன் பார்ப்பினான். சுழிப்பக்கம் காதாவடிக்கு பின்னால மொழியனுகள் குத்தி கொண்டு நிற்பினான். ஒரு காட்பார் சீப்பால இழுத்தியண்டால் எல்லாரும் வலிக்கு கொண்டு மயிரில நிப்பினம். ஒட்டு குஞ்செல்லாம் மண்டையோட ஒட்டி கொண்டுதான் நிப்பினம். மெதுவா நிகத்தால சுரண்ட மிதப்பினம். ஈரெடுத்து மினக்கடாதீங்கோ. முத்தீர் சாவட்டையீர் எல்லாம் இருக்கும், அதை ஈர்கோலியால வாரட்டும் என்று பகவதியக்கா சொல்லிக் கொண்டிருப்பா. அடிக்கடி அரப்பு, எலுமிச்சங்காய், சீயாக்காய் கொதிக்க வச்சு முழுகுங்கோடி. தலையை காய விடாமல் நல்லெண்ணெயை, உள்ளிச்சரை, சின்ன சீரகம் போட்டு கொதிக்க வச்சு தலைக்கு வையுங்கோ. தலையை விரிச்சு போட்டு திரியாமல் கொண்டையோ பின்னலோ போடுங்கோ என்றெல்லாம் ஆலோசனைகள் கூறுவா. முன்பு ஊர்ப்புதினங்கள் ஒரு பக்கம் அலசுப்பட, அடுத்த பக்கத்தில் பகவதியக்கா மரக்குத்தி ஒன்றில இருக்க அவாவென்ற காலுக்குள்ள ஓராள் இருப்பா. பேன் பார்ப்பு தொடங்கும். அவவுக்கு நல்ல கண் பார்வை. உலகத்தில பேன்களின் முதல் எதிரி யாரென்றால் அது பகவதி அக்காவாகத்தான் இருக்கும். உச்சி பிரித்து பிரித்து பேன் வேட்டை நடக்கும். பேன்களை நகத்தால் குத்தும்போது உஸ் உஸ் என்று வாயால் சத்தம் வேற போடுவா. பகவதியக்கா பேன் பார்க்க வீட்டு கதைகளையெல்லாம் மெதுவா கேட்பா. தலையை வருடிக்கொண்டு கதையை கேட்டால் ஆர்தான் சொல்ல மாட்டினாம். எல்லாரும் சொல்லுவினாம். இன்ப துன்பங்கள் எல்லாம் சொல்லுப்படும். சொல்ல ஆட்கள் இல்லாமல் நெஞ்சை அடைத்து கொண்டிருந்த கதைகள், நினைத்தாலே கண்கலங்கும் கதைகள், நித்திரையை குழப்பிய கதைகள், ஏன் இந்த உலகத்திலே இருப்பான் என்று நினைக்க வைத்த கதைகள், என்ற வாழ்க்கையில இப்படி நடந்து போச்சு என்று நினைக்க வைத்த கதைகள் என்று ஏராளமான கதைகள் வெளியால வரும்.
கதைகளை பகவதி அக்காவிற்கு சொன்ன பின் அப்பாடா என்று ஒரு பெருமூச்சு கூட வரும். அப்ப இன்றைக்கு என்ன சாப்பாடு என்றுதான் கதை தொடங்கும். பிறகு ஏன் உனக்கு இப்படி மயிர் கொட்டுது, ஏன் உனக்கு இப்பவே நரைக்குது, நீ கீரை சமைக்கிற இல்லையோ, நீ நித்திரை கொள்ற இல்லையோ, உனக்கு தீட்டு இறைக்குதோ, வீட்டில புருஷன் கொல்லுறாரோ, உன்ற மாமியார் சீதனம் கேட்டு இன்னும் முடியலையோ என்றெல்லாம் பகவதி அக்காண்ட கேள்விகள் இருக்கும். கதை சொல்ல தயங்குற வைத்த சும்மா மழுப்பாதை, எனக்கு எல்லாம் விளங்கும், பிரச்சனை இல்லாத குடும்பமும் இருக்கே, என்ற மனுஷனும் தொடக்கத்தில் அப்படியும் இப்படியும் தான் என்று கதையை போட்டு கதையெடுப்பா. பக்கத்தில் இருக்கிறவைக்கும் கேட்காமல் குசு குசுன்று அவ கதை பிடுங்கிறதே ஒரு தனி ரகம். ஆனால் ஒருவருக்கும் கேட்ட கதையை சொல்ல மாட்டா. பகவதியக்கா கதை கேட்கிறதோட நிப்பாட்டுறதில்லை. எங்கட காலத்தில் நாங்கள் இப்படித்தான் செய்த, நாங்கள் எங்கட ஆட்சி இதைத்தான் செய்ய சொன்னவ என்றெல்லாம் ஆலோசனைகளும் சொல்லுவா. அவை பெறுமதியானவையாக இருந்திருக்க வேணும். இன்றைக்கு வந்தவை நாளைக்கும் பேன் பார்க்க வந்துச்சினான். நேற்றியான் கதை இன்றைக்கும் தொடர்ந்தது. பேன் இல்லாட்டாலும் தொடர்ந்து பேன் பார்க்க வந்துச்சினான். மக்களே, பேன் இல்லாட்டாலும் பேன் பாருங்கள். அதுவும் உங்கள் மனதை தளர்ச்சியாக்கும் ஒரு சந்தர்ப்பம்தான். நன்றி.